இப்போ இன்னைக்கு மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை குசேலர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு குருவாயூர்ல மிக பிரமாதமாக கொண்டாடுறாங்க. குருவாயூரப்பனுக்கு அவள் நைவேத்தியம் படைச்சிட்டு வர்ற பக்தர்களுக்கு பிரசாதமா அவள் கொடுக்குறாங்க. அது எப்படின்னா குசேலர் அவளை கொண்டு போய் கிருஷ்ண பரமாத்மாட்ட கொடுத்துட்டு கண்ணீர் மெழுக நிற்கும் பொழுது அவருடைய செல்வங்கள்லாம் அதிகரிச்சிச்சுல, அவருடைய வறுமைகளை நீக்கினார்ல கிருஷ்ண பரமாத்மா. ஒரு கதை இருக்குல்ல, அதே தினம் தான் இன்னைக்கு. அந்த குசேலர் அவ்வளவு வறுமையா இருக்கும் பொழுதும் கிருஷ்ண பரமாத்மா பார்க்க போயிருக்காரு. நண்பனை பார்க்கும் பொழுது சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க அவள் கொஞ்சம் எடுத்துக்கொண்டே கொடுத்துட்டு அப்படியே கண்ணீர் மெழுக நிக்கிறாரு. கிருஷ்ணர் உலகையே ஆட்டி படைக்கிற கடவுள்ல குசேலரோட வறுமை தெரிஞ்சுக்கிட்டாரு. அவளை சாப்பிட சாப்பிட வறுமைகள் அனைத்தையும் நீக்கிட்டாராம். குசேலர் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிட்டாராம். மிகப்பெரிய அரண்மனை மாதிரி வீடை குசேலருக்கு கிருஷ்ண பரமாத்மா கொடுத்திருக்காரு. மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அதனால நாம இன்னைக்கு சாமி கும்பிடும் பொழுது அவள் நைவேத்தியமா வச்சு அந்த கிருஷ்ணரை மனதார வேண்டி நீங்க வழிபாட பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு வறுமையில இருந்தா கூட அந்த வறுமைகள் அனைத்தும் நீங்கி மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை கிருஷ்ண பரமாத்மா கொடுப்பாருங்கிறது ஐதீகம். இன்னைக்கு கண்டிப்பா அவள் வச்சு சாமி கும்பிடுங்க. உங்க வீட்டுக்கு வர சின்ன குழந்தைகளுக்கு அவள் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது கிருஷ்ணரே சாப்பிடுற மாதிரி நம்ம வாழ்க்கை பிரம்மாண்ட வளர்ச்சி அடையும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.